கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம். தியானிக்க போகிற வார்த்தைகளுடாய் தேவநாயகத்தில் எங்களோடு கூட இடைபடும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். தேவனுடைய மகிமை விளங்கவும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படவும், தேவநாயகத்தினை கிருபையாய் இறங்கி பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக, சத்தியத்தை கேட்க போகிற பிள்ளைகளோடு தேவநாயகத்தில் இடைபடும்படியாக நேசருடைய பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை இன்றைய நாளுடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை இது. ஏற்கனவே உங்களுக்கு யோவானுடைய நிருப பகுதியை கொண்டு உங்களோடு கூட சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். யோவான் நிருப பகுதி எதை அடிப்படையாக கொண்டது? அன்பு என்பதை அடிப்படையாய் கொண்டு எழுதினது இந்த யோவானுடைய நிருப பகுதி. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள்? வட்ட வடிவமான படி, பழைய பில்டிங்களை நீங்க பார்க்கலாம். அந்த படி என்ன செய்யணும்? சுத்தி சுத்தி என்ன செய்யும்? அது மேல ஏறும். நடுவில் அதுக்கு ஆதாரம் ஒரே ஒரு தூண் இருக்கும். அந்த ஒரே ஒரு தூண் அன்பு மாதிரி. அதை அடிப்படையா வச்சு எங்க ஏறி போனோம்? எங்க ஏறி போனோம்? மேல ஏறி போனோம். அதான் நீங்க காலம் ஃபுல்லா மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறக்க சொல்றேன். இதான் யோவானுடைய நிருப பகுதி. அன்பை அடிப்படையாய் கொண்டு அன்பை சுற்றி படிகளை கட்டமைத்து எங்க ஏறி போவது? மேல் நோக்கி ஏறி செல்லுவது. அதுதான் அந்த யோவானுடைய நிருப பகுதியை குறித்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று. அந்த அன்பு என்கிற அந்த தூண் தான், அதான் அடிப்படை. அதை சுத்தி படிக்கல் என்ன செய்யணும்? கட்டணும். அந்த படிக்கற்கள் வழியாக மேல் நோக்கி ஏறி போகணும். அப்படிதான் இந்த நிருப பகுதி யோவான் எழுதினார். முதல் 2 அதிகாரம் என்பது தேவனோடு இருக்கிற நம்முடைய ஐக்கியத்தையும் அதனால் உண்டாகிற சகோதர அன்பையும் சொல்லுகிறது. முதல் 2 அதிகாரம் பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு நாம் கொண்டிருக்கிற ஐக்கியம், அதனால உண்டாகிற சகோதர அன்பு, அதனால உண்டாகிற நீதி, அதை அடிப்படையாய் கொண்டு அன்பு பாராட்டுகிறவர்களாய் வாழ்வதை குறித்து எழுதுகிறது முதல் 2 அதிகாரம். இந்த முதல் நிருபத்தினுடைய 3, 4, 5ஆம் அதிகாரங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தோடு நாம் செயல்படுவதை குறித்து ஆண்டவராய் கர்த்தர் எழுதுகிறார். முதல் 2 அதிகாரம் தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியம், ஐக்கியத்தினால் உண்டாகிற அன்பு, ஐக்கியத்தினால் உண்டாகிற அன்பு, சகோதர சிநேகம், நீதி. இந்த 3வது அதிகாரம் என்பது தேவனால் பிறந்தவன் என்கிற தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தினால் உண்டாகக்கூடிய அன்பை குறித்து எழுதுகிறார். தேவனோடு ஐக்கியமா இருக்கிறதுனால உண்டாகிற அன்பு வேற, தேவனுடைய பிள்ளை என்பதனுடைய அதிகாரம் என்பது வேற இல்லையா? ஒரு மனுஷன் பூமியில் இருக்கிறாருன்னா, ஒரு பெரிய ஆளா இருந்தாருன்னா, அவரு கூட நம்ம ஐக்கியமா இருந்தோம்னா நமக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன செய்யும்? கிடைக்கும். அவர் மூலமா சில நன்மைகள் கிடைக்கும். அவர் மூலமா சில காரியங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சாதிச்சுக்கலாம். அது அவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை குறிக்கிறதான காரியம். ஆனா அவருக்கு ஒரு பிள்ளை இருந்ததுன்னா அந்த பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்கும் அந்த ஐக்கியத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவர் பிள்ளை என்பதனால் இருக்கிற அதிகாரம் வேற, அவரோடு ஐக்கியமா இருப்பதனால் கிடைக்க பெறுகிற பலன்கள் வேற. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே அந்த மத்தேயு 15 கானானிய ஸ்திரியை குறித்து சொல்லும் போது நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ஆண்டவர் அந்த கானானிய ஸ்திரியை நாய்க்குட்டியோடு ஏன் ஒப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஏன் அந்த கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினான்னு கேட்டீங்கன்னா, நாய் வாலாட்டிட்டு வரும்போதெல்லாம் அதுக்கு ஏதாவது கிடைக்கும். கர்த்தர் சொல்ற, ஐயா அது டேபிளுக்கு கீழே உட்கார்ந்து தான் சாப்பிட முடியும்,
கீழே சிந்தனதையும் தூக்கி போடுவதையும் தான் சாப்பிட முடியும். நீ ஏன் காலை ஃபுல்லா ஒரு காணானிய ஸ்திரீயாக அந்த நாய்க்குட்டி மாதிரியே ஏன் வாழ விரும்புற? என்னுடைய பிள்ளையாய் மாறி என்னோடு கூட டேபிள்ல அமர்ந்து உனக்கு தேவையானதை எடுத்து சாப்பிடத்தக்க நிலைக்கு நீ வளரணும் என்பதுதான் ஆண்டவர் உணர்த்தின காரியம். நான் யூதருக்காக தான் அனுப்பப்பட்டேன், அவங்களுக்கு தான் அற்புதம் செய்யப்படி அனுப்பப்பட்டேன் என்று அவளை ஒரு நாய் ஸ்தானத்திற்கு கர்த்தர் கேவலப்படுத்தினதாக நீ நினைச்சிடக்கூடாது. நாயும் வாலாட்டிட்டு வரும்போதெல்லாம் அதுக்கு என்ன செய்கிறது? ஏதோ ஒண்ணு கிடைக்குது. ஆனா தேவனுடைய பிள்ளை என்பதனுடைய அதிகாரம் வேற. அப்ப இங்க என்ன சொல்றாரு? முதல் 2 அதிகாரத்துல கர்த்தரோடு இருக்கிற ஐக்கிய உறவு, அந்த ஐக்கிய உறவினாலே கிடைக்க பெறுகிற காரியம், அந்த ஐக்கியம் கொண்டதுனாலேயே நமக்குள்ள வர்ற கேரக்டர் நீதி. அந்த கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய அன்பால் நிரப்பப்படுவது. அப்ப எவ்வளவு காலம் நீ ஐக்கியத்தோட வாழுவ? பிள்ளை என்கிற அதிகாரம் வேண்டாமா என்றுதான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை குறித்து இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அதுல சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா யோவான் சொல்றாரு, அது எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தகுதி இல்லாத உங்களை என்னையும், துளியளவு தகுதி இல்லாத உங்களை என்னையும் தேவன் தேர்ந்தெடுத்து என் பிள்ளைப்பா அப்படி சொல்றது எவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சியானது ஒன்று, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க என்று தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். சமுதாயத்துல, அந்தஸ்துல, செல்வாக்குல பெரிய ஆட்களுடைய பிள்ளைகள் அடிக்கடி எங்க அப்பா யாரும் தெரியுமா, எங்க அப்பா யாரும் தெரியுமான்னு சொல்லிட்டே இருக்கும். கண்டா, சமுதாயத்துல அவங்க அப்பா அப்படி ஒன்னும் பெரிய அந்தஸ்தான ஆளா இல்லைன்னா, அவர் சாதாரணமான நிலையில் இருந்தாருன்னா வெளியில போகும்போது எங்க அப்பா யாரும் தெரியுமான்னு நினைச்சியாது அந்த பிள்ளைய. அப்பா மேல அன்பு இருக்கும் எல்லாருக்கும், ஆனா வெளியில போய் எங்க அப்பா யாரும் தெரியுமான்னு நினைச்சியாது. அப்பாவோட தியாகத்து மேல அன்பு இருக்கும். எனக்காக உழைக்கிறான்னு தெரியும், எங்க அப்பா எனக்காக ஆட்டோ ஓட்டுறாரு, எங்க அப்பா எனக்காக தூய்மை பணியாளரா இருக்கிறாரு, ட்ரைனேஜுக்குள்ள இறங்கி கிளீன் பண்ணி கஷ்டப்படுறாரு, அதெல்லாம் சொல்லும். ஆனா வெளியில போய் எங்க அப்பா யார் தெரியுமா, அவர் ட்ரைனேஜ் கிளீன் பண்றவர் ஆக்கும் அப்படின்னு நினைச்சியாது. நான் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்துறேன்னு நினைச்சிடக்கூடாது, புரிஞ்சு கொள்றதுக்காக நான் சொல்றேன். எங்க அப்பா யார் தெரியுமா, அவர் தான் இந்த சிட்டிலே பெரிய ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொல்லாது. விளங்குதல் என்ன சொல்றது? ஆனா தன்னுடைய தகப்பன் பெரிய ஆளா இருந்தா என்ன செய்யும், எங்க அப்பா யாரும் தெரியுமா, எங்க அப்பா யாரும் தெரியுமான்னு கேட்கும். இப்ப கர்த்தர் என்ன கேட்கிறார் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இது எவ்வளவு பெரிதென்று நீ யோசித்து பார் அப்படின்னு யோவான் சொல்றார். யாருப்பா உனக்கு தகப்பன்? ஐயா, என்னுடைய தகப்பன் யாரு? என்னுடைய பரம தகப்பன் எனக்கு தகப்பனா இருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளை என்கிற பெரிதானது ஒரு ஸ்தானம். அது எவ்வளவு உயரியது, அது எவ்வளவு பெருசுன்னு பாரு. அது உன் தகுதிக்கு நீ தேவனோடு இருக்க முடியுமானா இருக்கவே முடியாது. அவர் பரிசுத்தர், அவர் ஒருவரும் காண முடியாத அளவுக்கான மகிமை பொருந்திய தேவன். அப்படிப்பட்ட தேவன் உன்னை என் பிள்ளைன்னு சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிதான காரியம் என்பதை உணர்ந்து கொள். இல்ல உண்மையாகவே நம்ம யோசிக்கிறோமான்னு தெரியல, ஆனா யோவான் யோசிக்க சொல்றார். அது எவ்வளவு பெரிதென்று நீ யோசித்து பார். இது என்னுடைய அன்பினால் உண்டானதல்ல. அந்த வசனத்துடைய முதல் வரியை நீங்க பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு, அவருடைய அன்பினால்தான் இந்த ஸ்தானம் எனக்கு கிடைத்ததே தவிர என்னுடைய அன்பினால் அல்ல. ஏன்னா நான் துரோகியா இருக்கும்போது, கர்த்தருக்கு விரோதியா இருக்கும்போது, தேவனை குறித்து கவலையற்றவனாய் உலகத்தோடு உலகமா அசிங்கமான குப்பையான மோசமானது ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த அன்பு எனக்காக வெளிப்பட்டது. ஒரு பாவத்துல சிக்கி கொண்டு அது நிமித்தமாக பல விதத்துல வேதனைப்பட்டதான ஒரு மகளை அந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தோம். அதனால பல சிக்கல், பல பிரச்சனை, அந்த போராட்டங்கள். அது நடுவில் அந்த மகளை தூக்கி எடுத்துட்டு அந்த மகள்கிட்ட தனியா பேசும்போது சொன்ன, மகளை அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ பயங்கர சேரும் சகதிமான குழிக்குள்ள கிடந்த, நீ அதுல செத்து போயிடக்கூடாதுன்னு உன்னை நான் தூக்கி வெளியே என்ன பண்ணி இருக்கிறேன், விட்டுருக்கிறேன். நான் தூக்கி தான் விட்டுருக்கிறேனே தவிர அந்த சேற்றை கழுவுவதற்கான அதிகாரம் என்கிட்ட கிடையாது. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட போய் சேத்தை கழுவிக்க அப்படின்னு. அப்ப நீ கழுவ வேண்டியது இடம் எங்க பிரதர்? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை கழுவணும். அப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருந்த பிள்ளைகளாகிய நம்மீது அவர் பாராட்டின அன்பு பெரியது. அந்த அன்பினாலே எனக்கு ஒரு ஸ்தானம் உருவாக்கப்பட்டது. அது நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு ஸ்தானம்.
தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறதான ஒரு ஸ்தானம். அந்த அன்பு நமக்கு எப்படி வெளிப்பட்டது பிரதர்? ஒரு 4 வசனங்களை வாசிக்க போறோம். 1 யோவான் 4:8 முதல் 10 வசனங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நம்மை அர்ப்பணிப்பதை விட, நம்மை ஒப்பு கொடுப்பதை விட ரொம்ப கடினமானது பிள்ளைகளை அர்ப்பணிப்பது. ஒருவேளை நல்ல தகப்பனும் தாய் இருந்தாங்கன்னா, ஐயா என்னுடைய ஜீவனை வேணாலும் எடுத்துக்கொள்ள, என் பிள்ளைக்கு என்ன பண்ணிரும், உயிரை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறத பாக்குறாள். அன்பினுடைய உச்சம். ஒருவேளை நான் அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தினால முதல் முறை பாதிக்கப்பட்டு மருத்துவமனை இருக்கு, நம்ம சபையை சார்ந்த ஒரு சகோதரி இப்படி ஜெபிச்சேன்னு சொல்லி என் மனைவிட சொல்லியிருந்தாங்க. ஆண்டவரே என்ன வேணாலும் எடுத்துக்கிடும், அவரை உயிரோட வையும், அவரு என்னுடைய பிள்ளைகளையும் பார்த்துக்கிடுவாரு, இன்னும் நிறைய ஊழியங்களையும் செய்வாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன்னு நாங்களாம். அன்பினுடைய உச்சம் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. அப்ப நம்ம யாரு பிரதர்? அவங்க வயிற்றெல்லாம் பிறந்தனா இல்ல, நம்ம அவங்கள பெத்துமா இல்ல, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா இல்ல, இதெல்லாம் கடந்து இயேசுவின் நிமித்தமாய் உண்டான அன்பு அப்படி ஜெபிக்க வைக்குது. அப்ப நம்மை ஒப்பு கொடுக்கிறது ஈஸி. ஒருவேளை பிள்ளைகளுடைய காரியம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவரே என் பிள்ளைய மட்டும் பார்த்துக்கிடும், நான் வேணாலும் என்ன பண்ணிடுறேன், என்ன வேணாலும் சேர்த்துக்கிடும். அப்படி நிறைய பெற்றோர் நிறைய சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளுக்காக மன்றாடுவதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப பிதாவாகிய தேவன் யாரு பிரதர்? நமக்கு ஒரு இமேஜ் இருக்கு. பொதுவாக என்னன்னு கேட்டா, பிதா கொஞ்சம் டெரர், ரொம்ப கோபமா இருப்பார், எரிச்சல் உள்ள தேவனா இருப்பார். இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, அவர் கிருபையை உருவானவர், அப்படிலாம் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? பிதாவினுடைய அன்பை தான் பெரிதாய் பேசுகிறது. தன் சொந்த குமாரனை அனுப்பினாருப்பா. யாருக்காக? கொஞ்சமும் தகுதி இல்லாத உங்களுக்காக, எனக்காக, தகுதியற்றவர்களா இருந்த நமக்காக. ஒருவேளை அந்த அன்பை பெறுவதற்கு தகுதி இருக்குதா? அது கூட ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்றுதான். தகுதியே இல்லாத நமக்காக சொந்த குமாரனை அனுப்பினார். இந்த அன்பினாலதான் எல்லாம் உண்டாயிருக்கு. பேசிக் என்ன பிரதர்? பிதா நம்ம மேல வைத்த அன்பு. அந்த அன்பினாலே உண்டானதான ஒரு பெரிய இரக்கம் தன்னுடைய சொந்த குமாரனை என்ன பண்ணினது? அனுப்பினது. யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். அன்பு எவ்வளவு பெரியது! கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் எவ்வளவு பெரியது உணருங்கள். இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை விட பெரிய அன்பு ஒண்ணுமே இல்லை. தன் சொந்த குமாரனையே பிதாவாகிய தேவன் உங்களுக்காய் எனக்காய் கொடுத்தார் என்று அந்த அன்பை குறித்து என்ன செய்கிறது? வெளிப்பட்ட தேவ அன்பை குறித்து பேசுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். நாம் பாதியிலா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அனுப்பினது மாத்திரம் இல்லையா, தன் சொந்த குமாரனை பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அன்பு கூர்ந்து இந்த உலகத்துக்கு அனுப்பினது மாத்திரமல்ல, உங்களை என்னை சீர்படுத்த அனுப்பினது மாத்திரமல்ல, உங்கள் பாவத்துக்காக, என்னுடைய பாவத்திற்காக சொந்த குமாரனை பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அதன் மூலமாய் அன்பு விளங்குகிறது. அன்பு விளங்குகிறது. ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், எவ்வளவு கடினம். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிறு குழந்தையாக நியாயப்பிரமாண முறைமையின்படி லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அன்றைக்கு இருந்த தேவாலயத்தை கொண்டு போன போது அங்கிருந்த தீர்க்கதரிசி சிமியோன் தீர்க்க தரிசனம் உரைத்தார். தாயை பார்த்து, ஒரு நாள் வரும் மகளே, ஒரு பட்டயம் உன் ஆத்துமாவை என்ன செய்யும்? ஊடுருவிப்போம். அத மனசுல வச்சுக்கிட்டான்னு வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த பிள்ளை சிலுவை மரத்தில் தொங்கும் போது அந்த பட்டயம் ஊடுருவி போன மாதிரிதான் தாய்க்கு என்ன பண்ணிருக்கோம்?
இருந்திருக்கும்ல. அப்படியே உள்ளுக்குள்ள சொல்லுவாங்க, ஈர கொலையே நடுங்கி போச்சும்பாங்க இல்லையா, ஒரு ஆயுதத்தை சொருவி எடுத்த மாதிரி வலி உண்டாயிருக்கும். சொந்த குமாரன் இரத்த வெள்ளத்துல துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். மணிப்பூர்ல கலவரத்துல ஏராளமான பேர் கொலை செய்யப்பட்ட போது நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கிற போது நமக்கு என்ன தோணுது? குஜராத்தில் கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை தூக்கி வெளியே போட்டாங்க இல்லையா மத தீவிரவாதிகள். அப்ப பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? அந்த வீடியோவெல்லாம் நீங்க ரசிச்சு பாப்பீங்களா? என் கேள்வி உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? உயிரோடு இருக்கிற நிறை மாத கற்பிணியோட வயிற்றை கிழித்து கும்பல் வெளியே எடுத்து போட்டுச்சு இல்லையா குழந்தைய? மறந்துட்டா? அந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குல்ல? நம்ம சம்பந்தமே இல்லை, அவங்க யாரோ நம்ம யாரோ, சாதாரணமான மனிதர்கள். தெரு நாய் ஒரு சின்ன குழந்தையை தூக்கிட்டு போது பிக்கும் போது உள்ளத்துக்குள்ள என்னெல்லாம் தோணுது பிரதர்? நம்ம குழந்தையா? அது நம்ம குழந்தையா? யாருடைய குழந்தையோ? ஆனா ஒரு குழந்தைய தெருநாய் தூக்கிட்டு போய் பிக்கும் போது உள்ளத்துல என்னெல்லாம் தோணுது? சொந்த குமாரன் ஆக சிலுவையில துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆணிகள் கடவப்படுகிறது, அடிக்கப்படுகிறது, சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா பீந்து தொங்குது. அதை பார்க்கிற ஒரு தாயினுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? அதனாலதான் ப்ராபெசியா முன்னாடியே சொல்லப்பட்டது, ஒரு நாள் வரும் ஆத்துமாவை ஒரு பட்டை என்ன செய்ய போனோம், அது அறுத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அது அவ்வளவு பெயின், அவ்வளவு வேதனையானது. அதையும் நீ கடப்ப. இதெல்லாம் யாருக்காக தியாகம் பண்ணப்பட்டது பிரதர்? உங்களுக்காக எனக்காக பண்ணப்பட்ட தியாகம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, இதை விட ஒரு பெரிய அன்பு என்ன இருக்க போது? இவ்வளவாய் உலகத்தில் என்ன கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்காக எனக்காக, இன்னும் ரட்சிக்கப்படாதபடி கலவரக்காரராக கையில் ஆயுதங்களை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த கும்பலுக்கும் சேர்ந்துதான் இவ்வளவாய் அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அன்பினாலதான் எனக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானம் உறுதியாக்கப்படுகிறது. இந்த அன்பு இல்லைன்னா நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த பெரிதான ஸ்தானத்தை பெற முடியாமலே போயிருக்கோம். பிதாவினுடைய அன்பினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிதானது ஒரு ஸ்தானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம். தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அக்கிரமங்கள்ல மரித்தவர்களா இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அங்க அன்பை பற்றி சொல்லும் போது மிகுந்த அன்பு, மிகுந்த அன்பு, மிகுந்த அன்பு இருந்தபடினாலே தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி தேவன் கொடுத்தார். அதனாலதான் பவுல் சொன்னாரு, சொந்த குமாரனே நமக்காய் கொடுத்திருக்கிற போது மற்றவைகளை அருளி செய்யாது இருப்பது எப்படின்னு கேள்வி எழுப்பினார். இதை விட உன்னை கொடுக்க முடியுமாயா உனக்கு? அவ்வளவு பெரிய அன்பை வெளிப்படுத்தினாரு, அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணாரு. இதை விட ஒன்றை உனக்கு தரவே இயலாது. அப்படிப்பட்ட அன்பை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த அன்பினாலே நீங்களும் நானும் ஒரு பெரிதானது ஒரு ஸ்தானத்தை அடைந்திருக்கிறோம். அந்த பெரிதானது ஒரு ஸ்தானம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஐயா தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம். அப்ப கர்த்தருடைய பிள்ளை, நீங்க தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை அவ்வளவு ஈஸியா பெறல. ஒரு மிகப்பெரிய விளைக்கரையத்தை தேவன் செலுத்தி உங்களுக்கு அந்த ஸ்தானத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஸ்தானத்தை நான் எப்படி பெறுவது? அதுக்குதான் ஆண்டவராய் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். விசுவாசம் மட்டும் போதுமா பிரதர்? இல்ல, விசுவாசித்து சில நியதிகளை நிறைவேற்றும்படியாக, சில நியாயங்களை நிறைவேற்றும்படியாக நம்ம அர்ப்பணிப்பது அவசியமான ஒன்றா இருக்கிறது. கலாத்தியன் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா, அதுல எவ்விதமாய் நான் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறுறேன்னு 3ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் வரை அது உரைக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையா எப்படி மாறுறோன்னு ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட ஒன்றுதான்.
இருந்தாலும் அதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக காண்பிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் அப்படி சொல்றார். அப்படின்னா முந்தின வசனம் முடியலன்னு அர்த்தம். விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளையா மாற முடியுமா பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, இங்க வசனம் சொல்லுது இல்லையா? அதுக்காக நீ சில வேலை செய்யணும். ஏனெனில் என்னது வாசிங்க. ஏனெனில் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யார் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். எப்படி தரித்து கொள்ள முடியும் பிரதர்? விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுப்பதனாலே கிறிஸ்துவை நான் தரித்துக் கொள்றேன். சுவாசம் மட்டும் போதாது, அடுத்து எங்க வரணும்? ஞானஸ்நானம் என்கிற ஸ்தானத்துக்குள்ள வரணும். வந்தா கிறிஸ்துவை தரித்துக் கொள்வீங்க. அப்படி கிறிஸ்துவை தரித்து கொண்டீங்கன்னா நீங்க யாரு? தேவனுடைய புத்திரர். இப்ப அடுத்து தொடர்ந்து, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னவா இருக்கிறீங்க? ஒன்றா இருக்கிறீர்கள். எதன் அடிப்படையில் பிரதர்? ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை தரித்து கொண்டதுனால நீங்க ஒன்றா இருக்கிறீர்கள். அன்புன என்ன பிரதர்? தேவன் அம்மையில பாராட்டின அன்போட நிற்கல. நான் திரும்ப தேவன் பேர்ல அன்பு பாராட்ட வேண்டியது இருக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டியது இருக்கிறது. சபைக்குள்ளே ஒருவேளை ஒருவர் மீது ஒருவர் உங்களுக்கு அன்பில்ல, சபையை நீங்க இரண்டாம் தாரமா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு என்பது கேள்விக்குறியான ஒன்று. இங்க இருக்கிறவங்க யாரா வேணா இருக்கலாம். கிரேக்கரா இருக்கலாம், யூதனா இருக்கலாம், சுயாதீனனா இருக்கலாம், அடிமையானவனா இருக்கலாம். அவன் யாரா வேணா இருக்கலாம். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஆனா அந்த மீது நமக்கு அன்பு என்பது வரவேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் சொல்ல, அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தாரியா, உன்னை தான் பிள்ளையா மாத்துறாரு. பிள்ளையா மாத்தின பிறகு நீ அவரை நேசிக்கன்னு எதிர்பார்க்கிறாரு. அதோடு மாத்திரமல்ல, ஒருவரில் ஒருவர். அதுவும் யோவான் நிருபத்துல முழுமையாய் சொல்லப்பட்ட ஒன்று. இது உங்களுக்கு இரண்டாம் நிலையில சபை மக்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவன் அன்பு என்பது ஒரு கேள்விக்குறியான ஒன்று. அப்ப அன்பு எங்க வந்து பூரணப்படுது பிரதர்? நான் மற்றவர்கள் மேல காண்பிக்கிற அன்புலதான் என்ன செய்கிறது? அது வந்து பூரணப்படுது. அதை நீங்க மறந்துடக்கூடாது. அங்கதான் பூரணப்படுது. இப்ப ஆண்டு தொடர்ச்சியா சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமினுடைய சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லணும்னா நீங்க விசுவாசத்தை ஞானஸ்நானம் எடுக்கணும். சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லணும்னா விசுவாசத்தை ஞானஸ்நானம் எடுக்கணும். வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி அப்படின்னா தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் முழுமை அடையுது. அதுக்கு பின்னாடி அந்த 4ஆம் அதிகாரத்துல 1 முதல் 6 வசனங்களிலே ஒருவேளை நீ தேவனுடைய பிள்ளையா ஞானஸ்நானம் எடுத்தாலும் ஆவியில பிறக்கிற வரை உன்னை மைனர்னு ஆண்டவர் சொல்றாரு. ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்புறம் எதால ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஆவியினால. ஜலத்தினால மட்டும்தான் ஒரு பாஸ்டரால ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். ஆவினாலே பிறப்பது அல்லது ஆவினாலே ஞானஸ்நானம் எடுப்பது என்பது பாஸ்டரால கொடுக்க முடியாத ஒன்று. அதை நீங்க தான் வாஞ்சித்து யார்கிட்ட கேட்கணும். இப்ப ஞானஸ்நானம் எடுத்தாச்சியா, நான் தேவனுடைய பிள்ளை தானே, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை பெற்றேன்னு சொன்னீங்கன்னா தேவனுடைய பிள்ளை தான், பட் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற வரை நீ மைனர். யார் சொன்னா பிரதர்? நான் சொல்ல. அதுக்கு பின்னாடி அதான் விளக்கம் சொல்ற. அடுத்த 6 வசனத்துல 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் மட்டும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு என்ன இல்ல, வித்தியாசம் இல்லை. நல்லா கவனிங்க. மேஜர் ஆகிற வரைக்கும் நம்முடைய அரசியல் சட்ட அமைப்பு நம்மளை எப்ப மேஜர் சொல்லுது? 18 கிராஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா? ஓபன் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் என்னது? மைனர் அக்கௌண்ட். ஓபன் பண்ண அக்கௌண்ட் அந்த பிள்ளையால ஆபரேட் பண்ண முடியுமா? முடியாது. அந்த அக்கௌண்ட் யார் தான் ஆபரேட் பண்ணுவாரு? அவங்களுடைய கார்டியன் தான் ஆபரேட் பண்ணுவார்.
விளங்குதா விளங்கல? நீங்க புரிஞ்சுக்கிறக்கா சொல்றீங்க. ஒரு அப்பாவுக்கு நிறைய சொத்து இருந்துச்சு, அப்பா திடீர்னு மரிச்சிட்டார், இப்ப பிள்ளை பிலோ 18 இருக்குது. அந்த சொத்துக்கு சுதந்திரவாளி யாரு? அந்த பிள்ளை தான். ஆனா அந்த பிள்ளைக்கு யார் கார்டியனா இருக்கிறாங்களோ அவர்கள் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த சொத்தை என்ன செய்ய முடியும்? ஆபரேட் பண்ண முடியும், விற்க முடியும். வித்தா அந்த பணத்தை கொண்டு போய் யார் பேருக்கு போடணும்? நிறைய இருக்கு, நிறைய சட்டத்திட்டம் அதுக்குள்ள இருக்கு. விளங்குதா விளங்கலையா? அப்ப அந்த சொத்துக்கு உரிமையாளவனா எப்ப மாறுறான் பிரதர்? 18 வயசுக்கு மேல வந்தாதான் மாறுகிறான். அவன் தான் சுதந்திரவாளி. ஆனா என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. இப்ப கர்த்தர் சொல்ல, நீ தான் தேவனுடைய பிள்ளை, எல்லா வாக்குத்தத்துக்கு நீ யாரு? சுதந்திரவாளியா? நீதான் சுதந்திரவாளியா இருக்கிற எல்லா வாக்குத்தத்துக்கும். ஆனா அந்த சுதந்திரத்தை பெற முடியுமா பிரதர்? முடியாது. அதுக்கு ஒரு கார்டியன் தேவைப்படுறாரு. அதுக்கு உனக்காக ஜெபிக்க, உனக்காக போராட, உனக்காக ஆண்டிடத்தில் நன்மைகளை பெற்றுத்தர உனக்கு ஒரு ஆள் என்ன செய்ய வேண்டியிருக்குது. உன்னால சுயமா பெற முடியல. இப்ப எப்ப நீ மேஜர் ஆகுற? அடுத்த ஆண்டு கீழே சொல்ல பாருங்க, தொடர்ச்சியா வாசிங்க 2ஆம் வசனத்திலிருந்து. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கு என்னவா இருக்கிறான்? கீழ்பட்டு இருக்கிறான். பெரிய சொத்து, பெரிய வீடு, அப்பா இறந்துட்டார், இப்ப பிள்ளை இருக்குது. பிள்ளையால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி அந்த வீட்டில் இருக்கிற காரியக்காரரும் அந்த வீட்டுடைய விசாரணைக்காரரும் தான் அதை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளை பேர் இருக்கிற சொத்தை அவங்க என்ன செய்ய முடியாது? விற்க முடியுமா? வேலைக்காரன் வேணா உள்ள தேங்காய் மாங்காய் வேணா பறிச்சுக்கலாம், சொத்தை என்ன செய்ய முடியாது? விற்க முடியாது. யாரு? சுதந்திரவாளி. ஆனா இவர் 18 வயசு ஆனதான் அவர் விற்க முடியும். இப்ப அவர் யாரு கீழ்பட்டு இருக்கிறாரு? வீட்டு காரியக்காரருக்கு, விசாரணைக்காரருக்கு என்ன செய்யறாரு? கீழ்பட்டு இருக்கிறாரு. அதனாலதான் பவுல் சொன்னாரு, அடிமையானவனுக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்ல, பிள்ளைதான் பிரதர். ஆனா என்ன செய்ய முடியல? ஆசீர்வாதத்தை சுதந்திரமா பெற முடியல. ஒரு ஆளுடைய துணையோடு தான் நிச்சயம் இருக்குது, பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது. இப்ப கீழே என்ன சொல்ல பாருங்க, வாசிங்க. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது சிறிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் என்ன செய்தார்? அனுப்பினார். நல்லா கவனிங்க. நியாய பிரமாணத்துக்கு நம்ம கீழ்பட்டிருந்ததுனால கிறிஸ்துவும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராக நியாய பிரமாணத்தின் வழியே போய் உங்களை என்னையும் மீட்டார். ஏன் பிரதர் அவர் சிறு குழந்தையா இருக்கும் போது நியாயப்பிரமாண முறைமையின்படி அவர் அந்த ஆலயத்திற்கு ஏன் கொண்டு போகப்பட்டார் பிரதர்? பிரேசை செய்வதற்கு. இதான் அதோடைய விளக்கம். லூக்கா 2ல ஏன் அது நடந்தது பிரதர்? இங்கதான் விளக்கம் இருக்குது. நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனால அவரும் என்ன பண்ணாரு? இந்த செய்தி நான் முடிக்கும் போது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு விளங்கும். அவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போனார். அது வழியே போனாதான் உன்னை என்ன செய்ய முடியும்? மீட்டு கொண்டு வெளியே வர முடியும். இப்ப சொல்ல, உலக வழிபாடுகளுக்கு கீழே அகப்பட்டவர்களா இருந்தோம். சிறு பிள்ளையா இருக்கும் போது தேவனுடைய பிள்ளைதான். ஆனா யார் வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம்? என்னங்க, வளைக்கலாம், இழுக்கலாம், ஆட்கொள்ளலாம், அப்படிதான் போராடிட்டே இருந்தது. இப்ப ஆவியானவருக்குள்ள பிறக்கிற அந்த அனுபவம் என்ன கொண்டு வருது பாருங்க. கடைசியா வாசிக்கலாம். மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் என்ன செய்தார்? அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. இப்ப ஆவியானவர்னா யாரு? குமாரனுடைய ஆவி. இந்த வசனம் விளக்கம் சொல்லுது. அவர் எங்கே அனுப்பப்படுகிறார்? இருதயங்கள்ல. உங்க தலையில கிடையாது, உங்க கையில கிடையாது, உங்க காலில் கிடையாது. எங்க அனுப்பப்படுறாரு? உங்களுடைய இருதயங்கள் அனுப்பப்படுகிறார். எதுக்கு அனுப்பப்படுறாரு? அப்பா பிதாவேன்னு நான் கூப்பிடுறதுக்கான அதிகாரத்தை கொடுப்பதற்காக. யாரை நோக்கி கூப்பிடுறதுக்கு? பிதாவை நோக்கி கூப்பிடுறதுக்கு தான். ஆனா ஆவியானுடைய அபிஷேகம் வரும்போது முழுமை உண்டாகுது, மேஜர் ஆகிறோம். அவரை அப்பா பிதாவேன்னு அழைக்கத்தக்கதான பலன் உண்டாகுது. இந்த ஆவியானவர் யாருக்குள்ள வராரு பிரதர்? விசுவாசிக்கிறவனுக்குள்ளையா, புத்திரனுக்குள்ளையா? விசுவாசிக்கிறவனுக்குள்ளையா? இந்த வசனத்துடைய முதல் வரி என்ன சொல்லுது? நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், நீங்கள் விசுவாசிகளா இருக்கிறபடியினால் அல்ல. ஆவியான உங்க உள்ளத்துக்குள்ள எப்ப வருவாரு?
புத்திரரா இருந்தா வருவார், புத்திரரா இருக்கிறபடியினாலே வருவார். அப்ப புறஜாதிகள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலையா? அது நாய்க்குட்டி மாதிரி வாழாட்டிட்டு வரும்போது தேவன் சில நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருப்பாரு? புறஜாதிகளும் வர்றாங்க, கூட்டத்தில் உட்கார்றாங்க, ஆராதனையில் உட்கார்றாங்க, இன்னும் ரசிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுக்கல, ஆனா சாட்சி சொல்றாங்க கர்த்தர் என்ன தொட்டாருன்னு. தொட்டது உண்மையா பிரதர்? உண்மைதான். அது நாய்க்குட்டிக்கு போற மாதிரி வாழாட்டிட்டு வந்துச்சு. ஏதாவது கொடுப்பனான்னு என் வாயை பார்த்துட்டே இருந்துச்சு, அதனால ஒரு பொறைய போட்டேன். அதுதான் அற்புதம் நடக்கும். அப்ப இங்க அப்படி இல்லை. புத்திரனா இருந்தாதான், விசுவாசியா இருந்தா ஆவியானவர் கொடுக்கப்படல, புத்திரனா இருந்தா கொடுக்கப்படுறா. அப்ப எவ்வளவு பெரிய ஸ்தானம் அது! ஏக நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிதான ஸ்தானம். நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம். அப்ப தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானம் எவ்வளவு பெரிய ஸ்தானம் என்பதற்காக உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16-17 நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. தேவனுக்கு சுதந்திரன், ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. கிறிஸ்துவுக்கு நான் உடன் சுதந்திரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தான் என் முதல் பிள்ளை, அதனால அவர் சுதந்திரவாளியா இருக்கிறாரு. நான் எல்லாம் இப்ப பிள்ளையா மாறிட்டேன். யாருக்கு? தேவனுக்கு பிள்ளையா மாறிட்டேன். அதனால கிறிஸ்துவுக்கு சுதந்திரவாளியா மாறிட்டேன். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன். எப்படி பிதாகிட்ட இருந்து எல்லா சுதந்திரத்தையும் இயேசு பெறுகிறாரோ அதே போல எனக்கும் அந்த சுதந்திரத்தில் என்ன உண்டாயிட்டு? இப்போ பங்கு உண்டாயிட்டு. அதான் பிதாவினுடைய அன்பு, அதான் பிதாவினுடைய அன்பு. தொடர்ந்து வாசிங்க, அந்த வரியை வாசி முடிச்சிடலாம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கே உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நல்லா கவனிங்க, பிள்ளையா பிறந்து தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் பெற்றதெல்லாம் ஒருவேளை முழுமையான சுதந்திரத்தை அப்பாட்டு இருந்து வாங்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது அப்பாவுக்கு ஏத்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்பா சந்தோஷமா நினைச்சுவாரு. இதை விளங்கிட்டா? கிறிஸ்து பாடுபட்டார், அவர் முழுமையான சுதந்திரத்தை அனுபவிச்சார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட அந்த மகிமை வெளிப்படும்படி நீயும் பாடுபட்டால் உனக்கு என்ன நடக்கும்? அது நடக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, ஆமா ஆண்டவரே ஒரே மாமியார் தொல்லை, ஒரே பாடு அப்படி சொல்லக்கூடாது. இந்த பாடு எதை குறித்தது? யாருக்காக படுற பாடு? கிறிஸ்துவுக்கா படுற பாடு. மாமியார் தொல்லை நீயா வம்படியா வாங்கிட்டது. வாயை வச்சிட்டு சும்மா எல்லாம் அங்கே போய் முதல்ல நீ சொரிஞ்ச, இப்ப அது சொரியுது. அப்புறம் மருமக தொல்லை தாங்க முடியல பிரதர். ஆமா, மருமக வந்த புதுசுல நீ ஏராளமா சேட்டை பண்ண, இப்ப எகைன் அவ சேட்டை பண்றா. கல்யாணம் ஆன புதுசுல இந்த ஆம்பளை ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கத்த அப்படி நிமித்திட்டு சுத்துவாங்க, அப்படி முறுக்கிட்டு அலைவாங்க. வயசாக வயசாக எல்லா ஆம்பளையாலும் மனைவி சார்ந்தே இருப்பான், கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். இவெல்லாம் யாரு பிரதர்? இவன் 40 வயசுல நெஞ்ச மலத்திட்டு அலைஞ்சால் தான். இப்ப என்ன ஆயிட்டு? இப்ப மனைவி சார்ந்து வாழும்படி நிலை வந்துட்டு அதனால அடக்கொடுக்கமா இருக்கிறாங்க. வயசாக வயசாக எப்படி பிரதர் புத்தி வந்துச்சு? எல்லாம் ஆரம்பத்துல முறுக்கிட்டு அலைஞ்ச ஆட்கள் தான். அதுக்கு பிறகு போக 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 என்ன ஆயிட்டு? அவங்கள சார்ந்து நாயிட்டு அப்படியே வாழ்ந்து என்னாச்சு, பழகியாச்சு. இப்ப முதல்ல அவங்க ரொம்ப பயந்து ஒடுங்கி நடந்தாங்க பிரதர். இப்ப வயசாக வயசாக மனைவி கொஞ்சம் வாய் ஜாஸ்தி ஆகுது, கொஞ்சம் வாய் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஏன் பிரதர்? முதல்ல நீ ஓவரா சேட்டை பண்ண, இப்ப கொஞ்சம் அவங்க என்ன செய்றாங்க, சேட்டை பண்றாங்க, அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் கொண்டு போய் எது கூட கம்பேர் பண்ணக்கூடாது. நீயும் கிறிஸ்து மாதிரி பாடுபட்ட அப்படி ஆகணும்னு. ஆமாண்ணே, ஒரே கடன் பிரச்சனை, ஒரே பாடு. கடன்காரன் வீட்டு வாசல்ல கொளுத்து போய் கடன் வாங்கினா கடன்காரன் பிறகு வீட்டு வாசல் நிக்காம எங்க வந்து நிப்பான்? இப்படி தேவனாய் கர்த்தர் என்ன சொல்ற? இதெல்லாம் பாடு இல்ல, கிறிஸ்துவுக்காய் நீ படுகிற பாடு. கிறிஸ்து மகிமைப்பட்டது போல. அப்போ அவருக்கு சுதந்திரவாளி, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி சொல்லிவிட்டு நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு அலைவ, உனக்கு எப்படி சுதந்திர வியத்துல பங்கு கிடைக்கும்? அதனாலதான் சொல்லி முடிச்சாரு. அதே மாதிரி பாடுகளுக்குள்ள உன்னை நீ உட்படுத்திக்கிட்டனா உனக்கு என்ன உண்டாகும்? சுதந்திர வியத்துல
பங்குண்டாகும். இது தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளாக அங்கே இடம் பெறுகிறது. இன்னும் 2 வசனங்கள் வாசிக்க போறீங்க. இதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28 வாசி. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். 29, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையா என்பதை நீங்க அடையாளம் பார்க்கணும்னா அவன் நீதியா இருக்கிறான்னா நீங்க என்ன பண்ணலாம்? அவன் தேவனில் பிறந்தவன் என்பதை நீங்க என்ன பண்ணலாம்? அறிந்து கொள்ளலாம். நீங்க கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருந்தா இந்த ஸ்தானத்துக்குள்ள என்ன செய்யலாம்? வரலாம் என்று வேத வசனங்கள் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை, அந்த பெரிய ஸ்தானத்தை தேவன் கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு பிரதர்? எது கொடுத்தாரு பிரதர்? அந்த அன்பின் நிமித்தமா கிறிஸ்து வெளிப்பட பண்ணாரு. ஆனா என்ன காரணத்துக்காக வெளிப்பட பண்ணினார் என்று ஒரு 3 காரியங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு முன்பதாக இந்த முதல் 10 வசனத்திலிருந்து காண்பித்து நான் முடிக்க நான் விரும்புகிறேன். இப்ப எதற்காக இந்த தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானம்? தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தின் மூலமா எனக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்ன? 2ஆம் வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற எப்ப பிரதர்? இந்த பூமியில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த நொடியில நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தோடு நான் இருக்கிறேன். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் எனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, இன்னும் வெளிப்படல. இனி வருகிற காலத்தை குறித்து முழுமையா அறிந்தவர்கள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. நீ பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது உன் கண் காணாததும் உன் செவி கேளாததும் எங்க இருக்குன்னு சொல்றாரு? பரவத்தில் இருக்குன்றார். அந்த நித்தியவுக்குள்ள வாழ்வுக்குள்ள வரும்போது நீ அங்க அதெல்லாம் பார்ப்பேன்றார். அப்ப இந்த பூமியில சொப்பனத்தின் மூலமாகவோ வேறு காரியத்தின் மூலமா தேவன் முழுமையா எனக்கு காமிச்சிட்டாருன்னா அவர் எப்படி அது மறைக்கப்பட்ட ஒன்றா இருக்கும்? இனி எப்படி வெளிப்பட போறோம் யாருக்குமே தெரியாதுங்க. வருங்காலத்தை குறித்து 100% அறிந்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியும் வேதாகமத்திலும் இல்ல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி கர்த்தர் முழுமையாக வெளிப்படுத்தல. இயேசு கிறிஸ்து எப்ப 2வது வருவாரு பிரதர்? இயேசு சொன்னார் எனக்கே தெரியாதுன்னு. பிதா கிளம்புனா என்ன பண்ணிடுவேன்? கிளம்பி நான் வந்துருவேன். அப்ப அவர் எப்ப வருவார்? எனக்கே தெரியாதுன்னு சொன்னா ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார் சீக்கிரம் இயேசு வரப்போறாருனார். முன்னாடி நான் பரலோகத்துக்கு போகும்போதெல்லாம் அங்க எக்கால தூதன் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருப்பான் எக்காலத்தை கையில வச்சுட்டு. இப்ப எழும்பி நிக்கிறான்னாரு. இவர் முன்னாடி பரலோகத்துக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அங்க எக்கால தூதன் வந்து எக்காலம் ஊதனம் உட்கார்ந்து இருப்பானா. இப்ப எழும்பி நின்ட்டானா. அவ்வளவு ஈஸியா ஐயா தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெறுவது. ஐயா இவர் யாரு பிரதர்? எழுதினவர் யாரு பிரதர்? யோவான் எழுதினார், திவ்ய வாசகன் எழுதினார். அவர் எதை குறித்து வெளிப்பாடை பெற்றவர்? வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர். வருங்காலங்களை குறித்து பரலோகத்தை குறித்து வெளிப்பாடுகளை பெற்றவர். அவர் தான் சொல்றாரு இனி நம்ம எப்படி வெளிப்பட போறோம் தெரியாது. புரிஞ்சுட்டா புரியலையா? இப்ப இருக்கிறோம் அது எனக்கு தெரியும் கன்ஃபார்ம். இப்ப என்ன அடையாளம் எனக்கு? நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் அது எனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இப்ப எனக்கு அது தெரியும். இனி எப்படி வெளிப்பட போறோம் தெரியாது. யார் சொன்னா பிரதர்? ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின முழுமுழு வெளிப்பாடுகளை பெற்ற பரலோக ராஜ்யத்தை பல முறை தரிசித்திருக்கிற அதில் இருக்கிற அவன் எத்தனை முறை தரிசித்து எழுதினாலும் சரி முழுமையா கர்த்தர் அவனுக்கு கூட காண்பித்திருக்க வாய்ப்பில்லை. இவன் பார்த்து வெளிப்படுத்தல் இவ்வளவு எழுதியிருக்கிறான்னு சொன்னா கூட அது மிக மிக சொற்பமே. யாருடைய தீர்மானத்தில் இருப்பத? அவர் தீர்மானத்தில் இருப்பது. அவருடைய காரியங்களை அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதானது அல்ல. இப்ப அவர் தான் சொல்றாரு இனி எப்படி வெளிப்பட போறோம் எனக்கு தெரியாது, எப்படி வெளிப்பட போறோம் தெரியலன்றார். நம்ம ஈஸியா ஆண்டு பேசினாரு, நேத்து சொப்பனத்தில் வந்தாரு, நேத்து இப்பதான் பரலோகத்துக்கு போயிட்டு வர்றேன். ஏன்ட்ட யாராவது வந்து ஆண்டர் இப்படி சொன்னா அதுக்கு பிறகு அவங்ககிட்ட ஆண்டரை பத்தியே பேச மாட்டேன். நீ எக்கட கெட்டு போன திருத்துவது முடியாத காரியம் முடிவுக்கு வந்துடுவேன். கர்த்தர் ஏன்ட்டு இப்படி சொன்னாங்கன்னு இனி அவனை திருத்த முடியாது. அப்படியெல்லாம் கர்த்தர் வந்து மிக எளிதில் எல்லாவற்றையும் சொல்றது இல்ல. அவர் வெளிப்படுத்த ரொம்ப 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 சொற்பம். நமக்கு நல்லாவே தெரியுமே. என்னத்தையா சொப்பனம் பார்த்துட்டு வந்து ஆண்டர் சொன்னாருமா. என்கிட்ட ஒரு மகள், வாலிப மகள், பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அண்ணன் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்குறாங்க, இது ஆண்டர் சித்தமான்னு ஜோம் பண்ணி சொல்லுங்கன்னா, ஆண்டர் சித்தம் இல்லமான்ட்டேன். ஆண்டர் சித்தம் இல்ல செய்யாதன்ட்டேன். மாப்பிள்ளை பிறகு
அவங்க ப்ரொசீட் பண்ணாங்க. நீ ஒரு தடவை மாப்பிள்ளையை பார்த்துருந்தாங்க. கடைசியில் மாப்பிள்ளை வந்தாரு. மாப்பிள்ளையை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா, இந்த மாதிரி இது கத்தர் சித்தம் தானே, நீங்க சரியாம சொல்லிட்டீங்க, இன்னொருக்க நல்லா ஜோம் பண்ணி பாருங்க. நான் அப்ப இன்னொருக்க நல்லா ஜோம் பண்ணி பாருங்க. ஏமா எப்படி ஆண்டு சித்தம் சொல்றேன்னு, இல்ல இதே மூஞ்சத்தான் சொப்பனத்துல 4 வருஷம் முன்னாடி பார்த்தேன், அதே ஆள் தான் இப்ப வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். இப்ப சொப்பனத்துல பார்த்தது அவளுக்கு யார் வெளிப்படுத்தினது? கடைசியில கல்யாணம் ஆச்சு. அவன் முழு குடிகாரன். 1.25 வயசு குழந்தைய கையில இருக்கும்போது தூக்கு போட்டு குடி போதிலே செத்துட்டான். சரி, இப்ப சொப்பனம் காமிச்சது யாரு? எத்தனை வருஷம் முன்னாடி காமிச்சா? 3 வருஷம் முன்னாடியா 4 வருஷம் முன்னாடியா? அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு அழிக்கிற யார் திட்டம் போட்டா? அதான உண்மை. நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் இந்த மாதிரி நான் குடியிருக்கிற வீட்டை வாங்க போறேன் பிரதர், ஜோம் பண்ண முடியுமான்னாரு. நான் நேரில் போய் அந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு ஆண்டு சித்தம் இல்லை விட்டுற சொல்றாரு, விட்டுருங்கன்னு. 1 மாசம் கழிச்சு ஃபோன் பண்ணி சொன்னாரு, பிரதர் இந்த விலைக்கு மெட்ராஸ்ல எங்கேயுமே கிடைக்காது, சந்தோஷம், நான் வாங்கிடலாம் நினைக்கிறேன், வாங்கிக்க. நீங்க இன்னொருக்கா சரியா ஜோம் பண்ணி சொல்ல முடியுமா? 7 தடவை ஜோம் பண்ணாலும் ஒண்ணுதான் ஆன்சர். வாங்கறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பேங்குக்கு போச்சு. பேங்க் போனவர் சொன்னா, எப்பா இந்த பிளாட்டுக்கு அப்ரூவலே இல்லை, அவன் டிபிஏட் பண்ணி என்ன பண்ணிருக்கிறான், கட்டி வச்சிருக்கிறான், இதுக்கு அப்ரூவலே இல்லை, லோன் இல்லைன்ட்டான். போன் பண்ணி அண்ணே லோன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னே, இதுக்கு அப்ரூவலே இல்லையா அந்த பிளாட்டுக்கு அப்படின்னா. அதுதான் ஆண்டவர் அன்னைக்கே சொன்னாரு, நமக்கு பிடிச்ச மாதிரி வரும்போது இன்னொருக்கா ஜோம் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு தோணும். யார் வெளிப்பாடு கொடுக்கிறான்? ஐயா, காண்ற சொப்பனம் எல்லாம் தேவன் தருவது அல்ல. பைபிள் வசனம் சொல்லுது, அநேக சொப்பனங்கள் வியர்த்தமா இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வசனம் தானே. சொப்பனத்துக்கு எந்த வியர்த்தமானா எல்லாமே வேஸ்டா இருக்குது, அதுக்கு ஒரு அர்த்தம் இல்ல. அர்த்தம் இல்லாம ஒரு சொப்பனம் வருது. எப்படி வந்தது பிரதர்? ரொம்ப டயர்டா படுத்து பாருங்க, சொப்பனம் ஜாஸ்தியா வரும். என்னைக்கு நீங்க ரொம்ப டயர்டா படுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு சொப்பனம் ஜாஸ்தியா வரும். எனக்கு ஒரு பெரிய கிருபை, நிறைய சொப்பனம் பார்த்தாலும் எழும்போது ஒன்னும் ஞாபகம் இருக்காது. பிரச்சனையே இல்லை பத்தில. எதுக்கு அதை போட்டு அசைவாடிட்டு இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம், அந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம்னு நம்மையே உட்கார்ந்து இருப்பானே. எழும்புனா ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. நேற்று 2-3 பார்த்தேன், ஆமா எல்லாம் போயிடுச்சு. எதனால போச்சு பிரதர்? டயர்ட்னஸ் மிகுதினால மாம்சம் சொப்பனத்தை கொடுத்தது. நம்மளை அழிப்பதற்காக பிசாசு சொப்பனம் தாரான். கர்த்தரும் சில நேரம் சொப்பனம் தாராரு. அதை அடையாளப்படுத்தி வேறு பிரிக்க தெரியணும்னா நீங்க ஆவிக்குரியவங்களா இருக்கணும். எல்லா சொப்பனத்தையும் நம்ப முடியாது. இப்ப வெளிப்பாடு பாருங்க, எவ்வளவு வெளிப்பாட பெற்றோன்னு சொல்றான். இனி எப்படி வெளிப்பட போறோம் தெரியல, ஆனா அசம்ஷனா ஒண்ணு நான் சொல்றேன்றான். வாசிக்க தொடர்ந்து. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று நினைச்சுகிறோம், அறிந்திருக்கிறோம். ஒரு அனுமானமா சொல்றான், இப்படிதான் இருக்கலாம், இயேசு கிறிஸ்து மாதிரி தான் நினைச்சு போறேன், நான் அவரை மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு ஒத்த விதமாக நான் என்ன செய்வேன், ஒப்பா இருப்பமாக நான் அறிந்து கொள்றேன்றான். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவை நம்ம அவர் இருக்கிற ஒண்ணமாய் தரிசிப்பதனால அவர் மாதிரி மாறுவோம். இது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லுவது. வெளிப்பாட பெற்று 100% பியூரா சொல்லல. பவுல் சொன்னால எனக்கும் ஆய்வு உண்டு என்று நினைக்கிறேன் இல்லையா, அதே மாதிரியான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இப்ப வசனம் சொல்லுது, வாசித்தீங்க. எதுக்கு இயேசு கிறிஸ்து அன்பின் நிமித்தமா குமாரனை கொடுத்தாரு? ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, அதாவது உங்களுக்குள்ள எனக்குள்ள எல்லாருக்குள்ளாக முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவரை முன் குறித்திருக்கிறாரோ அவளை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எதற்காக இதெல்லாம் பிரதர்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் மாறும்படியாக. அப்ப ஆண்டவர் சொல்றார், இவ்விதமா தான் நடக்க போகுது. என்னுடைய உயிர்த்தெழுதல் என்பது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாறினவனாக உயிர்த்தெழ போறேன். யாரை தரிசிப்பதற்கு? பிதாவை தரிசிப்பதற்கு. அதான் நடக்க போகுது. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பிய பிறகு அந்த சரீரத்துக்கு ஒரு மகிமை கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால எல்லாருக்கும் அடையாளம் தெரியல.
மரியாளுக்கு தெரியல, எம்மா ஒரு சீசர்களுக்கு தெரியல, போகிற வழியில ஒரு நாளெல்லாம் கூட நடந்தாலும் அவங்களுக்கு யாருன்னு புரியல. கடைசியில அவர் சாப்பிடுற ஸ்டைலை வச்சு இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சாங்க. அவன் அற்பம் பிற்பதை பார்த்துன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல திருவிருந்து நடந்துச்சா? நிறைய பேர் திருவிருந்து நடந்துச்சுதான் போவாங்க. ஏசு என்ன சொன்னாரு? இனிமேட் நான் உங்களை சந்திக்கிற வர அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நினைச்சது இல்ல, நான் புசிப்பதில் தான் போனார். அங்க திருவிருந்தெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அப்பம் பிற்கும் போதுனா சாப்பிடுற அப்பத்தை சொல்றார். அவர் பிக்கிற சாப்பிடுற ஸ்டைலை பார்த்து இயேசு கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்கும் தெரியல. அப்ப அந்த உடலுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? ஒரு மகிமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்படிதான் நீங்களும் நானும் ஒருவேளை அந்த உயிர்த்தெழுதல பங்குள்ளவர்களா இருந்தோம்னா நம்முடைய சரீரத்துக்கு ஒரு மகிமை கொடுக்கப்படும். அது அடையாளம் காண்பது, நம்மையே அடையாளம் காண்பது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிடணும் இல்லையா? ஏன்னா வசனத்தின்படியாக அப்படி அனுமானிக்கிறோம், சில காரியத்தை புரிந்து கொள்றோம். சரிங்க, இப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வெளிப்பட்டார்? தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்ககிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன என்பதை உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் விரும்புகிறேன். 3ஆம் வசனத்திலிருந்து, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற மகனே, மகளே, நீ தேவனை குறித்து எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இங்கே சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும். எப்படிப்பட்ட நம்பிக்கை? நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய பிள்ளை. ஐயா கிறிஸ்து வெளிப்படும் போது அவரை நான் நேருக்கு நேரம் என்ன செய்யணும்? சந்திக்கணும். நித்திய ஜீவனை குறித்து மற்ற காரியத்தை குறித்து எவன் ஒருவன் நம்பிக்கை வைத்திருக்கிறானோ அவன். எல்லா கிறிஸ்துவன் நம்பிக்கை வைக்கல. கிறிஸ்துவ பல பேர் கிறிஸ்து வருவார் சொன்னாலே அதெல்லாம் சும்மா ஒரு கதைங்க அப்படின்ட்டு போறான். துணிகரமா பாவம் பண்றான். புறஜாதி குடிகாரம் கூட செய்யாத தப்ப ஆராதனை அங்க நடக்கிற இடத்திலேயே குடிக்கிறான், வெறிக்கிறான். எப்படி அந்த துணிகரம் வருது? ஏன் பிரதர்? கிறிஸ்து வருவார்ன்ற நம்பிக்கை இல்ல, நித்திய வாழ்வை குறிச்சு நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு எல்லாம் இருக்குது பிரதர், நான் ஏதோ ஓடிட்டு இருக்கிறேன் பிரதர். அப்படி வாழ்ற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்து வருவார், என்னை சேர்த்துக் கொள்ளுவார், அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை தரிசிப்பேன் சொல்ற நம்பிக்கை உள்ளவனே விடோ. உங்களை எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு தெரியாது. எல்லாரும் அதே நம்பிக்கையெல்லாம் இருக்கிறீங்களான்னு தெரியாது. பரலோக வாழ்வை குறித்து எண்ணத்தோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களான்னு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள எவனும் தன்னை தானே சுத்திகரிக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாய பிரமாணம் உங்களுக்கு தெரியும், பைபிள் கற்றுக் கொடுக்கிற சட்டத்திட்டம். இப்படித்தான் வாழணும்னு ஒரு 600க்கு மேற்பட்ட சட்டத்திட்டங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம். இப்படிதான் சொத்தை பிரிக்கணும், இப்படிதான் இருக்கணும், மகளுக்கு என்ன கொடுக்கணும், மகனுக்கு என்ன கொடுக்கணும், யார் சொத்துக்கு உரிமையாளர்கள், யார் அன்பளிப்பாய் பெற வேண்டியவர்கள். நான் சொல்ற வார்த்தைலாம் கரெக்டா கவனிக்கணும். சொத்துல உரிமைன்னு சிலருக்கு இருக்குது, சிலருக்கு அன்பளிப்பா கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும், அதை பெற முடியும். இப்படி எல்லாம் இருக்குது. உரிமை யாருக்கு? உரிமை இல்லாத தன்மை யாருக்கு? எப்ப உரிமை உள்ளவர்களா மாறுறாங்க? குருடங்கிட்ட எப்படி நடக்கணும், ஊனமுற்றவர்களிடத்து நான் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு மனுஷனை சக மனுஷனை எப்படி மதிக்கணும், இது எல்லாமே இருக்குது வேதத்தினுடைய சட்டத்திட்டத்துல. அதுக்கு பேர் தான் நியாயப்பிரமாண புஸ்தகம். இதுக்குள்ள 10 கற்பனைகளும் அடக்கம். அதில் இருக்கிற எல்லாவற்றையும் செய்யும்படி தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுல எதையும் நான் விட முடியாது. அப்போ தேவனுக்கு நமக்கு நடுவா இருக்கிற உறவு மாத்திரம் இல்ல, விபச்சாரம் வெள்ளி சூனியம் மந்திரம் மாத்திரம் இல்ல, நான் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்வதிலும் தேவன் எனக்கு ஒரு சட்டத்தை, ஒரு வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். யாரை மதிக்கணும், எப்படி மதிக்கணும், யார் முதன்மையானவர்கள், யார் அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க, யாருக்கு எந்த கணத்தை தரணும், ஊழியக்காரன் அவருடைய கணம் என்ன, ஆசாரியனுக்குரிய கணம் என்ன. கர்த்தர் சொல்றார், அந்த கணத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. பைபிள் படி முடியாது. இதெல்லாம் அதுக்குள்ள இருக்குது. இதெல்லாத்தையும் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொன்றா படிப்பித்து சொல்றாரு. அதை மீறிட்டாலே பாவம்ன்றார். எதை மீறினாலும் சரி. ஒரு குருடனை நக்கல் பண்ணீங்கன்னா பாவம். ஒரு வயதானவர் வரும்போது நீ இடம் கொடுக்காம உட்கார்ந்து இருந்தன்னா ஒரு சரீரத்துல பலன் இருக்கும் போது பாவம். ஏன் பிரதர், உனக்கு பலன் இருக்கு, நீ எழும்பி இடம் கொடுக்கலாம். உனக்கு பலன் இருக்கு, நீ இப்ப ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற அப்பர் பெர்த்ல உன்னால ஏறி படுக்க முடியும் இல்லையா? என்ன மாதிரி யாரெல்லாம் ஏறி எப்படி படுக்க?
ஏறி அப்படியே பிளாட்டா உள்ள போனோமே எப்படி போக, திடீர் நடுவுல எழுப்பி உட்காரணும்னா எப்படி எழுப்பி உட்கார, இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லையா? அதனால ட்ரெயின் பக்கமே நான் போறதில்லை. உனக்கு முடியும், ஆனா நீ என்ன செய்ற? இதெல்லாம் கர்த்தர் பாவமா பாக்குறார். ஒரு பெண் இருக்கிற, ஒரு வயசானவா ஏற முடியல, அப்ப நீ என்ன செய்யணும்? நீ ஏறி படுத்துட்டு இடம் கொடுக்கலாம் இல்லையா? அப்படிலாம் கர்த்தர் கேட்பார். இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், இதை மீறதே பாவம்ன்ற அறிக்கையில் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் நிமித்தமாய் வெளிப்பட காரணம் என்ன பிரதர்? என் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அப்புறம் அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதும் இல்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. காண மாட்டான்னு சொன்னார, காணவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இனி வரப்போகிற நாள் மாத்திரம் இல்ல, பூமியில வாழும் போதே நீ அவரை பத்தி அறிஞ்சிக்கவும் முடியாது, அவரை பத்தி நீ கண்டுக்கவும் முடியாது. அவருக்கு ஒப்பா மாறினாதான் வாழும் போது என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவ காண முடியும். வாழ்றதெல்லாம் தாறுமாறான வாழ்க்கை. நேற்று இரவு இயேசு வந்தாருன்னா நான் என்ன பதில் சொல்ல? எனக்கே தெரியும். உங்களுக்கெல்லாம் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரியும் இல்லையா? அப்ப நான் பதில் சொல்ல மாட்டேன். அப்படியாக்கா, சரிக்கா, சந்தோஷக்கா அப்படின்னு போயிட்டே இருப்போம். உங்ககிட்ட சொன்னா அது வேற பெரும் பிரச்சனையாகும். ஒரு அம்மா இங்க வருவாங்க, வேற ஆவியில நடத்தப்பட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கும்பல் அப்படியே வரும், பெரும் படம் வரும். அந்த படம்லாம் திடீர்னு வேற ஆவிக்குள்ள போயிடுச்சு. அது நடத்துற ஒரு ஆள், அவருக்குள்ளே செயல்பட்ட ஆவி வேற விதமா எல்லாம் போய் கும்பலே வேற ஆவி. அதுல ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் சொல்லும், பயங்கரமா ஒரு வாலி பிள்ளை பயங்கரமா பண்ணிட்டு இருக்கும். அப்ப அந்த பிள்ளையினுடைய காரியத்தை பார்க்கும்போது எனக்கு ஆண்டு பலமுறை இது வேற ஆவின்னு சொல்லியிருக்கிறார். நான் போய் வீட்டில் உட்காந்தெல்லாம் மெதுவா சிலதெல்லாம் சொல்லுவேன், கேட்க மாட்டாங்க. மறைமுகமா சொல்லுவேன். ஒரு நாள் 2012 நான் ஸ்ரீலங்கா போகும்போது மட்டக்களப்புல ஒரு பெரிய அற்புதம் என்று அங்க இருக்கிற சபையில் நடந்தது. அங்கிருந்து பாஸ்டர் மகிந்தான் ஒரு பாஸ்டர் அங்க இருந்தாரு. இங்க ஒரு கூட்டத்தை, ஒரு 3 நாள் கூட்டத்தை நாங்க ஆயத்தமாக்கணும். அவர் வந்திருந்தாரு. 3 நாள் இங்க பிரசங்கம் பண்ணாரு. அப்ப 2வது நாள் அந்த அம்மா அந்நிய பாஷையில் நிரம்பி பயங்கரமா அந்த முன்னா நின்று இருந்துச்சு. அவர் டக்குன்னு அசுத்தாவியே வாய மூடுன்ட்டார். இவர் இப்ப டைரக்டா எல்லாரும் முன்னாடியும் அசுத்தாவியே வாய மூடுன்ட்டாரு. அதோட போனவங்க தான் அதுக்கு பிறகு வரவே இல்லை. இப்ப அசுத்தாவி தான், அசுத்தாவில இருந்து எப்படி விடுதலை பெறதுன்னு தானே யோசிக்கணும். எனக்குள்ள இருக்குது அசுத்தாவியான்னு கேட்பாங்க. அதனால அந்த மெத்த படிச்சவங்ககிட்ட ஏன்டா ஆண்டர் பேசுறாருன்றலாம் நான் உள்ளே போக மாட்டேன். சரிக்கா, சந்தோஷங்கா, கர்த்தர் பேசட்டுங்கா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன் விலகி. ஏன்னா அவங்களை திருத்துவது கூடாத காரணம் நமக்கு நல்லா தெரியும். அப்ப வசனம் என்ன சொல்லுது? நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப கிறிஸ்துவ காணவும் மாட்டான், அவர் அறியவும் மாட்டான். வாழ்க்கை சரியில்லாதபடி எப்படி நீ அவரை காண முடியும், எப்படி நீ அவரை அறிய முடியும்? இது அங்கே சொல்ற வார்த்தை. அது கீழே என்ன சொல்ல? அப்ப நல்லா கவனிங்க. எல்லா கிறிஸ்தவனும், அடுத்து ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா? அப்ப எல்லா கிறிஸ்தவனும் பாவமே செய்யாதவனா பிரதர்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அப்ப எல்லா கிறிஸ்தவனும் பாவமே செய்யாம தான் இருக்கிறானா பிரதர்? தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் பெற்ற எல்லாருமே பரிசுத்தவானா இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினா அப்படி ஒருவர் இருக்க வாய்ப்பு இல்லை. தவறி விழலாம், ஆனா விழுந்த சாக்கடைக்குள்ளே மறுபடியும் படுத்து கிடக்கிறவன் தேவனுடைய பிள்ளையா இருக்க என்ன கிடையாது. அதாவது பாவத்தை தன்னுடைய பழக்கமாக மாற்றி கொண்டவன் தேவனுடைய பிள்ளையா இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் சொல்ற வார்த்தை கரெக்டா உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். பாவத்தை தன்னுடைய பழக்கமாக, பழக்கம்னா என்னது? ரெகுலரா இருக்கிற நம்முடைய ஹேபிட்டாக மாற்றிக்கொண்டவன் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. பாவத்தை ஹேபிட்டா வச்சிருக்கிறவன், பாவத்தை பழக்கமா வச்சிருக்கிறவன் அவன் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை பெறவே முடியாது. ஏன்னா எல்லாரும் பரிசுத்தவான் அல்ல. அதே யோவான் தான் சொல்றாரு 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 8 முதல் 10 வசனங்கள்ல, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை, எவ்வளவு பெருசா வேணா இருக்கட்டும், எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவரா இருக்கிறோம். அவரையே பொய்யராக்கும்படி ட்ரை பண்றோம் அர்த்தம். பொய்யராக்கிறவரா இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இராது.
முதல்ல சத்தியம் இராதுனாரு, இப்ப அவருடைய வார்த்தை இராதுன்றார். நமக்குள்ள பாவம் இல்லை என்போமானால் சத்தியம் நமக்குள்ள இராதுன்னாரு முதல்ல, இப்ப வார்த்தை இருக்காதுன்றார். அப்ப என்ன அர்த்தம் பிரதர்? பாவம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்னா நான் பொய்யனா இருக்கிறேன், கிறிஸ்துவை பொய்யராக்கும்படி ட்ரை பண்றேன், அவரை ஏமாத்த ட்ரை பண்றேன். அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. நான் பாவம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா என்கிட்ட உண்மை இல்லை. நான் பாவம் செய்யல நான் சொல்லிட்டேன்னா கர்த்தருடைய வார்த்தையே என்கிட்ட இல்லை. அப்ப என்ன அர்த்தம் பிரதர்? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்கள் பாவ உணர்வடைகிறீர்கள். நான் பாவி என்று ஒரு மனுஷன் ஒத்துக்கொள்ளணும்னால என்ன வேணும்? அவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வரணும். அது வரைக்கும் நான் என்ன செஞ்சேம்மா, ஆண்டவர் அவனுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் செய்யாத தப்பே இல்லைம்மா. விளங்கிட்டா இல்லையா? இதான் டிஃபரன்ஸ். அப்ப வார்த்தை இல்லாதவன் தான் சொல்லுவான் ஏன்னா பாவம் இல்லை. நீ என்ன வார்த்தை என்ன செய்து என்னை பாவ உணர்வடைய வைக்கிறது. நான் அவங்க சொல்றேன், மறந்துருந்தாலும் ஞாபகப்படுத்திடுங்க. பேதுரு அடைந்தது பாவ உணர்வு, யூதாஸ் அடைந்தது குற்ற உணர்வு. பாவ உணர்வு விடுதலை தேடி ஓட வைக்கும், அந்த விடுதலை கொண்டு வரும். குற்ற உணர்வு நாண்டுகிட்டு சாக வைக்கும். அதாவது நான் தவறு இழைச்சிட்டேன், இனி நான் தேவனிடத்தில் திரும்ப முடியாது என்கிற எண்ணத்தை உண்டாக்கும். நிறைய பிள்ளைங்க அப்படிதான் வாழை வயத்துல சில தவறுக்குள்ள கடந்து போகும்போது நான் பேச போனேன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அதான் தப்பு பண்ணிட்டேனே அங்கிள், அதான் நான் பாவி ஆயிட்டேனே, இனி நான் எப்படி வர முடியும், என் தலையெழுத்தாதான் விட்டுருங்கம்பாங்க, என் தலையெழுத்தாதான் விட்டுருங்கம்பாங்க. இது எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப எனக்கு அவ்வளவுதான் நியமிக்கப்பட்டது, விட்டுருங்க. ஏன்னா இப்ப நான் பாவம் பண்ணிட்டேன், இனி நான் யாருக்கிட்ட வர முடியாது. இதுதான் குற்ற உணர்வு. பாவ உணர்வு அது இல்ல, பாவம் பண்ணிட்டேன் எனக்கு எப்படி விடுதலை என்று யோசிக்க வைக்கும், எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் தேட வைக்கும். அது பாவ உணர்வு. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். குற்ற உணர்வு அடைஞ்சா நான்ட்டு தான் சாவணும். பாவ உணர்வு எதை உண்டாக்குது பிரதர்? வார்த்தை உண்டாக்குது. அதனால சொல்ல பாவம் இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் உன்ட வார்த்தை இல்லை. வார்த்தை வந்துருச்சுன்னா நீ சொல்லுவேன் நான் பாவின், நான் பாவின்னு சொல்லிட்டேன் என்ன ஒண்ணு பிரதர், அதுக்கு தேடணும். அது ஒரு ரெமெடி என்ன? இல்ல இல்ல நான் இப்படித்தான், என் வாழ்க்கை இப்படித்தான், நான் யார் தெரியுமா, அதாவது குப்பையில போடு, அது ஒண்ணுக்கு உதவாது. அதுல இருந்து விடுதலை எப்படி உண்டாகும்? ஒரு மனுஷன் கூட பிரச்சனை ஆயிடுச்சா பிரதர், எப்படி சீர் பொருந்தும் தான் பார்க்கணும். நான் விளங்கிட்டேன் இல்லையா? அதுதான் அன்பு. நடந்துருச்சு, வாக்கு வந்துச்சு, சண்டை போட்டாலும் அடிச்சுதான் என்ன வேணா நடக்கட்டு, வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள அடிப்படி நடந்துட்டு அப்படி கூட வச்சுடும். சீர்படுத்துறதுக்கு என்ன வழி தானே பார்க்கணும். அப்ப மறுபடியும் உள்ள சேர்க்கணுமா பிரதர், நம்பணுமா, அதெல்லாம் ரெண்டாவது கதை. ஆனா அதை நான் போய் சீர் பொருந்துறதுக்கு என்ன வழி நான் ட்ரை பண்ணோம் இல்லையா, விட்டுட்டு இல்ல இல்ல நான் அப்படியே முறுக்கிட்டே அலைவேன்னா கத்திர முறுக்குவார் இல்லையா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற அழகா தெளிவா, பாவ உணர்வு வார்த்தை வந்துச்சுன்னா பாவ உணர்வு வரும். அப்புறம் அது கீழே சொல்றாரு பாருங்க, அப்ப எல்லாரும் பாவம் செஞ்சவங்க தான், ஆனா வார்த்தை உள்ளவன் பாவ உணர்வு அடைகிறான், தேவனாலே விடுதலை பெறுகிறான். தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினதனுடைய நோக்கம் உங்களை சுத்திகரிப்பதற்காக தேவன் அவரை வெளிப்பட செய்தார். பாவம் என்பது என்னுடைய சித்தம் சம்பந்தமானது, தேவ சித்தத்துக்கு விரோதமானது. என் சித்தத்தை என் விருப்பத்தை நிறைவேற்ற நினைச்சோன்னா நான் பாவியா இருக்கிறோம். அது என்னைக்குமே தேவ சித்தத்துக்கு ஆப்போசிட். மனுஷன் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக பிடிவாதம் எங்க ஆரம்பிக்குது பிரதர்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த கேரக்டர் எங்க தீர்மானிக்குது? சாப்பிடுற உணவுல ஆரம்பிக்குது. ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருந்த குடும்பத்துல, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது, பிடிக்காது சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அங்கதான் வாழ்னுடைய அழிவு ஸ்டார்டிங். எனக்கு இது பிடிக்காது, நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். நல்லா கவனிச்சிருங்க, வாலி பிள்ளைல இருந்தீங்கன்னா அங்கதான் ஆரம்பிக்குது, உங்களுக்கு வேணா அங்கதான் ஆரம்பிக்குது. இது வாழ்க்கையை அழிக்கும். பிடிக்காதுங்க, ஆனா எனக்கு அது பிடிக்கலனாலும் கொஞ்சமா நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறது வேற. நீங்க அதை கொண்டே கொடுத்தா கூட சில பிள்ளைகள் சொல்லும், டேஸ்ட் கூட பண்ணாது, எனக்கு அது பிடிக்காது. நீ குடும்ப நடத்த லாய்க்கு இல்லை. அங்க இடிக்கும், எங்க இடிக்கும்? உன் வாழ்க்கையில இடிக்கும். உன் விவாகரத்துக்கு அதான் காரணமா அமையும். நீ ஒரு இடத்துல வாழ முடியாம ஓடுவ பத்தியா, அது அதான் காரணமா அமையும். ஏன் பிரதர்? இது என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம், அதை தவிர்த்து நான் வேற எதையும் நான் சாப்பிடுறது இல்லை சொல்றீங்க இல்லையா, அங்கதான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு அது இல்ல வீட்டுல, இதை சாப்பிடு அப்படின்னா சாப்பிட தெரியணும் இல்லையா. நான் இலக்கி வாழைப்பழம் தான் சாப்பிடுவேன், இன்னைக்கு இலக்கி இல்ல, வேற வெங்காயம் தான் இருக்கு, சாப்பிடு.
இன்னைக்கு செவ்வாழை தான் இருக்குது, சாப்பிடணும் இல்லையா? இல்ல நான் இலைக்குதான். இலக்குவார் செவுட்டுக்கு நேரம் ஒரு நாள் ஆண்டவர். நல்ல விலையும் சொல்லுங்க. இந்த குடும்பத்துல பேசும்போது நான் சொன்னேன், ஐயா இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. என் விருப்பம், எனக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் சாப்பிடுவேன். என் விருப்பம் என்னவோ அதான் நடத்துவேன். இது என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம் இல்லையா? இதான் பாவம். என் சித்தத்தை நிறைவேற்றும் போது பாவம். அது என்னைக்குமே தேவ சித்தத்துக்கு எதிரானது. ஒரு மனுஷன் ஏன் பாவத்தில் இருக்கிறான் பிரதர்? தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பாவத்தை கண்டினியூ பண்றான். கடைசியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவராய் கர்த்தர் கிறிஸ்து எதுக்கு அன்பின் நிமித்தமாய் அவர் வெளிப்பட்டார் என்பதற்கான அடுத்த காரியம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவனா இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். நல்ல கவனிங்க, அவன் கேரக்டரே பாவம் செய்யறது. தேவ பிள்ளை உன் கேரக்டர் பாவம் செய்வதல்ல. உன் கேரக்டர் வேற, நீ தேவ பிள்ளை. பிசாசு யாரு பிரதர்? அவன் கேரக்டரே பாவம் செய்யறான். ஆதி முதல் பாவம் செய்கிறவன். நீ அப்படி அல்ல. இடையில பாவத்துல விழுந்தவ, இடையில பாவத்துல விழுந்தவன். நீ வேற, அவன் வேற. புரிஞ்சுக்கொள்ளணும். தொடர்ந்து வாசிங்க. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, பில்லி சூனத்தை அழிக்க, மந்திரத்தை அழிக்க, எல்லா மந்திர சக்திகளை கட்ட தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இல்ல, பிசாசின் கிரியைகள் இந்த இடத்துல சொல்லப்படுவது எது? பாவம். பாவம். பிசாசின் கிரியைகள் சொல்லப்படுவது எது? பாவம். ஒருவேளை உனக்குள்ள இருக்கிற பாவத்துக்கு காரணம் பிசாசா இருக்கும் போது, உங்களுக்கு இருக்கிற பாவத்துக்கு காரணம் என்ன? ஒண்ணு உங்க ஜென்ம சுபாவமா இருக்கும், இல்லைன்னா பிசாசா இருக்கும். உங்க பாவத்துக்கு காரணம் பிசாசா இருக்கும் போது நல்லா இருந்த உடனே பிசாசி ஆட்கொண்டு ஈவில் பொசஸா மாத்தி, ஈவில் பொசஸ் நல்லா தலை விரிச்சு போட்டு ஆட நினைக்காதீங்க. தலை விரிச்சு போட்டு ஆடுறதெல்லாம் ஹீல் பண்றது ரொம்ப ஈஸி. சனியனை போய் தொலைனா போய் தொலைஞ்சிடும். ஆடாமல் உள்ள இருக்கு பத்திலாம் உங்களை சொல்ற மாதிரி தான் நீங்க தான். அதுக்குள்ள இருக்கிற பிசாசை விரட்டுறதுதான் கஷ்டம். ஆடுற பிசாசெல்லாம் ரொம்ப ஈஸி, போய் தொலைனா தொலைஞ்சிடும். இது உள்ள இருந்து அப்படியே ஆட்டு வைக்குது இல்லையா? இப்ப என்ன சொல்ல, பிசாசின் கிரியைகளுக்கு சொல்லுவது நமக்குள்ள விதைக்கப்படுகிற பாவம். அதை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். சரியா? அதை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க, தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது பிரதர்? முழுக்க பாவத்தின் விடுதலையாக்க. எப்படி விடுதலையாக்க? அது உன் ஜென்ம சுபாவமோ உன்னுடைய குணாதிசயமா கூட இருக்கட்டு, அதுல இருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கும்படிதான் தன் அன்பை வெளிப்படுத்துறாரு, தன்னுடைய பிள்ளையாய் மாற்றும்படி. இரண்டாவது, பிசாசு கொண்டு வந்த அந்த காரியத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படி தேவன் நினைச்சாரு. தன் சொந்த குமாரை அன்பு நிமித்தம் வெளிப்பட்டார். ஒருவேளை தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உன்னதமான அடையாளத்தை நான் பெறுவதற்கு எவ்விதமா என்னை ஆயத்தமாக்கி இருக்கிறார், எவ்விதமா நடத்தி இருக்கிறார். என்ன என்கிட்ட தேவன் விரும்புறாரு? பிசாசு கிரியைகளை அழிக்கும்படி தேவன் வெளிப்பட்டார். ஒருவேளை நீங்க பிசாசு மேல பழி போட்டு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது இல்லையா? என்னங்க, எல்லாத்துக்காரன் பிசாசு தான் பிரதர், அப்படி போயிடக்கூடாது. பிள்ளை தப்பு பண்ணிச்சுன்னா சில நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்து அப்படிதான் பேசுவாங்க என்கிட்ட, பிரதர் அவளுக்கு ஃப்ரெண்டு சரியில்லை, அவனுக்கு ஃப்ரெண்ட் சரியில்லை. நான் சொல்லுவேன், அந்த ஃப்ரெண்டு வீட்டில் போய் கேளுங்க, உங்க பிள்ளை சரியில்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் ஃப்ரெண்டு சரியில்லை, அந்த ஃப்ரெண்டுக்கு யார் சரியில்லை? உங்க பிள்ளை சரியில்லை. அதான் இருக்கிற உண்மை. அப்ப பிசாசு பிரதர், பிசாசு போராட்டம் பிரதர், எனக்கு விரோதமா பயங்கரமா பிசாசு என்ன செய்கிறது, போராடுது. என்கிட்ட கேட்பாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே பிசாசு போராட்டம் பிரதர், என் ஹஸ்பண்டுக்குள்ள போராட்டம், எனக்குள்ள போராட்டம். பாதி பேர் இப்படிதான் வாழ்க்கையை வாழ்றாங்க. அவன் எனக்கு விரோதமா செய்வன பண்ணிட்டான், இவன் எனக்கு விரோதமா பண்ணிட்டான், அதை செஞ்சிட்டான், இதை செஞ்சிட்டான். அப்படிலாம் வாழாத. இங்கே சொல்லப்படுகிற பிசாசின் கிரியைகள் உனக்குள்ள வர்ற பாவத்தினுடைய காரியங்கள், அதையும் அவர் சேர்த்து அழிச்சாரு. அதனால விடுதலை பெறாம வாழ்ந்துட்டு என்ன சொல்ல முடியாது, பிசாசு பண்ணிட்டான் பிரதர், பிசாசு பண்ணிட்டான் பிரதர், என் மகளுக்கு விரோதமா செய்வன பிரதர், அந்த வீட்டுக்கு போகும்போது பிரதர் அவங்க என்னமோ ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கு பிறகுதான் என் மக சரியில்லைம்மாங்க. உள்ளுக்குள்ள ஏதோ கிடக்குது பிரதர், கடந்ததுன்னு எடுத்துடலாம் வாங்க. கடந்தது எடுக்கிறது ஈஸி, ஆனா உள்ள ஊறி போன சுபாவத்தை மாற்றுவது ரொம்ப 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 கடினமானது. அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்றாரு, இப்படி தேவன் தன்னை வெளிப்படுத்தின காரியத்தை அங்கே ஆண்டு சொல்ற, இது மிக பெரிதானது. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டும் தேவன் விரும்பத்தக்கதான நிலை இல்லைன்னா இன்னைக்கு யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது ஒரு பெரிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு நேராய் தேவனாகிய கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார்.
அந்த பிதாவின் அன்பு பெரியது. பாவியா இருக்கிறதில சேற்றுக்குள்ள கிடக்கையில தேவனாய் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து அந்த அடையாளத்தை கொடுத்தாரு. உங்கள் கிரியைகளை பார்த்தல்ல, அந்த தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்துக்கு தகுதியுள்ளவர்களா உங்களை நீங்க காத்து கொண்டீங்களா? வரப்போகிற நாளை குறித்து உங்கள் நம்பிக்கை என்ன? அந்த வரப்போகிற நாளை குறித்து நீங்கள் நினைக்கிற நினைவு என்ன? இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் தன்னை சுத்தப்படுத்த நினைக்கிறான், தன்னை குணமாக்க நினைக்கிறான், தனக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறான். நீங்க கிறிஸ்துவின் வருகை குறித்து நினைப்பது என்ன? நித்திய வாழ்வை குறித்து நினைப்பது என்ன? வெளிப்பட போகிற நாளை குறித்து தான் உங்கள் கருத்து என்ன? ஏதோ வர்றேன் பிரதர், போறேன் பிரதர், ஏதோ உலக தேவைக்காக ஆண்டவரை தேடுறேன் பிரதர் என்கிற ஸ்தானம் கடந்து கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற அடையாளம் உள்ளவனாய் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து இன்னைக்கு இருதயங்களை திறந்து கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை தரித்து கொள்ளவும், உம்முடைய பிள்ளைகள் என்கிற மேன்மையான காரியத்தை தரித்து கொள்ளவும், உம்முடைய பிள்ளைகள் என்கிற மகத்துவமான காரியங்களுக்குள்ளே தங்களை காத்துக் கொள்ளவும் தேவனை பலன் தருவீராக. நாங்கள் தியானித்த வண்ணமாய் உடைய சொந்த குமாரன் என்றும் மாறாதபடி உம்முடைய குமாரன் எங்களுக்காக அனுப்பி பலியிட்டு உயிர்த்தெழ வைத்து எங்களுக்குள்ளே நடப்பிக்கும்படி தீர்மானித்த அந்த பரிசுத்தம், எங்களுக்குள்ளே நடப்பிக்கும்படி தீர்மானித்த தேவ சாயலுக்குண்டான மேன்மைகள் அவைகளுக்கு நேராக எங்களை தகுதிப்படுத்தும். பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.